தலைவர் விஜய் உண்மையிலேயே பெரியாரை உள்வாங்கிக் கொண்டாரா என திருமாவளவன் எழுப்பும் கேள்விதான் தற்போது தமிழக அரசியலை கவனிக்கும் அனைவரது ஆழ்ந்த கேள்வியாக இருக்கிறது. இந்நேரம் அவர் வெளிப்படுத்தியிருக்கணும், அல்லது அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கணும், ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும். பெரியாரை விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கிக் கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. சில நாட்கள் முன்பு பாஜக மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. பகுத்தறிவு தந்தை பெரியாரை குறித்தும் பேரறிஞர் அண்ணாவை குறித்தும் ஒரு காணொலி போட்டு சிறுமைப்படுத்துறாங்க. உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் பாஜகவை கடுமையாக கண்டித்து 2 பக்க அறிக்கையை நான் ரிலீஸ் பண்ணேன். இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியே 2 நாள் ஆச்சு. ஆனா இந்த 2-3 நாள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்த சில ஊடகங்கள்ல சில வாடகை வாயில விலக்கி வாங்கி அவர்களை வழி நடத்தக்கூடிய இந்த திடீர் திமுக முதலாளிகள் தங்களுடைய வாடகை வாயில பயன்படுத்தி இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பொய் விஷம பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன உள்வாங்கி இருக்காங்களான்னு கேள்வி கேட்கறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், மதிப்பிற்குரிய அண்ணன்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலக அரசியல் வரலாற்றுல பாஜக ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்.